வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிஐஎஸ்எஃப்லேருந்து நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கரண்டில் இருக்க ஜாப்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ நீங்கள் அந்த ஜாப்புக்கு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப்லேருந்து தான் நமக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சியோட நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1130 கான்ஸ்டபுள் ஃபயர் மெயிலுக்கான போஸ்டிங் தான். ஃபீமேல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வேறு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஃபீமேல் கண்டிப்பான முறையில் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம்தான். இந்த ஜாப்பில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு பிளேஸ் எங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் தான் போடுவாங்க. மோஸ்ட்லி 10 இயர்ஸ் நீங்கள் வெளியே பார்க்குறாப்புல இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்தியாவில் ஜாப் நமக்கு இங்கே வாங்கிக்கிடலாம். இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 31/8/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் பண்ணுற டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 30/9/2024 இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 30/9/2024 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 1 வீக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. 1 வீக்கு மேலே சர்வர் எரர் கண்டிப்பான முறையில் வரும். உங்களுக்கான டேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது 2வது கட்டமான செயல். ஆனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலதாமதம் ஏற்படுத்தாமல் கண்டிப்பான முறையில் பண்ணிடுங்க. வாங்க எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1130 போஸ்டிங்க்கு ஃபயர்மேனுக்கான போஸ்டிங் மட்டும்தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித் ஃபீமேல் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. மெயில் கேட்டகரி ஒன்லி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப்பில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்மே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்ஐயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடலாம். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆன உடனே நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிற பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். அதனால் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபுளுக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாலே எலிஜிபிலிட்டி தான். ஆனால் 12th எந்த குரூப் நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் குரூப் நம்ம எடுத்துருக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸை நீங்கள் ஒரு பாடமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அதாவது 12th எஜுகேஷனுக்கான டிப்ளமோ கோர்ஸுமே நாங்கள் அப்செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த டிப்ளமோ கோர்ஸ் என்னென்ன கோர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. போன வட்டமே செலக்ட் ஆனவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோர்ஸில் இருந்தேன் ஆனால் செலக்ட் ஆகிட்டேன். அதாவது 12th ஈக்குவலான கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 10th நீங்கள் படிப்பை ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிப்ளமோ அல்லது படிச்சிருப்பீங்க. அந்த டிப்ளமோ 12th ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் இந்த கோர்ஸ் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுடைய காலேஜில் போய் நீங்கள் டைரெக்டாக கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ படிச்சிருக்கவங்க மட்டும் நீங்கள் அப்படி அப்ளை பண்ணலாம். இல்லை நான் 12th பயாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயாலஜி குரூப்புமே இப்போ அப்செட் பண்ணலேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏஜ் 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SC ST கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அல்லது கவர்மெண்ட்
குவாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்போ எடுத்திருந்தாலுமே இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய கையில் இருக்கணும். நீங்கள் எந்த வருஷம் எடுத்திருந்தாலும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் நீங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 டேஸில் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் அப்ளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் சர்டிஃபிகேட் எடுத்தது வந்து இருக்கலாம். ஆனால் ஓபிசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் 1 இயர்க்குள்ளே எடுத்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெர் மந்த், அதாவது ஃபஸ்ட்டு மந்தில் 21,700 கொடுப்பாங்க. ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து 18லேருந்து 20,000 வரையும் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 21,700. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, தேர்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 3மே ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் வித் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த 3மே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முதலே சொல்ல மறந்துட்டேன். எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட இந்த எக்ஸாம் வந்து ஈஸியான எக்ஸாம் தான். வித் என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம வந்து படிக்கிற 4 டாபிக் மட்டும்தான் இதே எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த எஸ்எஸ்சி ஜிடியை காட்டிலும் இந்த எக்ஸாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். அதாவது போன வட்டம் எழுதின எக்ஸாமை வச்சு சொல்கிறோம். நம்ம எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டுமே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கண்டக்ட் பண்ணுறாப்புலேயே தான் இதுக்குமே உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் படிக்கிறாப்புல இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது வேகன்சி வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியானது தான். போன வட்டமே வேகன்சி லாஸ்ட் நேரத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த வட்டமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து ஃபீஸ் வந்து கட்ட தேவையில்லை. வித் அதர் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் பே பண்ணுறாப்புல இருக்கும். இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம எஸ்எஸ்சியை பற்றின ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். பேமெண்ட் வந்து நம்ம வந்து எப்படி இப்போ கொடுக்குறது, நம்மளுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எப்படி அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க 2 டேஸ். அதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலுமே 200 ரூபா பே பண்ணி மட்டுமே உங்களால் எடிட் பண்ண முடியும். 200 ரூபா பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடிட் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 200 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதனால் நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் விடுறோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டுமே காட்டுவாங்க. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் கொடுங்க. இன்றைக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து 31/8/24, 30/9/24. இந்த 2 டேட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான டேட். இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த 2 டேட் வந்து இம்பார்ட்டண்டான டேட்ஸ். இந்த 2 டேட்டில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித் 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 3 மந்தில் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மந்தில் வந்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த 6 மாதம் இடையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்லோவமாக விடாதீங்க. எஸ்எஸ்சிக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நமக்கான ஆனுவல் பிளானில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் எஸ்எஸ்சிக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குமே சைடில் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து போயிடலாம். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து
நல்ல சேலரி, நல்ல அதாவது உங்களுக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப்பில் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதாவது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு படி மேலே அப்படின்னே சொல்லி வச்சுக்கிடலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கண்டிப்பான முறையில் செலக்ட் ஆகிடலாம். ரெண்டுக்குமே சிலபஸ் வந்து ஒரே சிலபஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே வந்து கொடுத்துட்றேன். இது வந்து நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பை பற்றினா வேறு எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றினா A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.